कॉलर वाली के पिकअप इस साइड गए थे ताड़ोबा लेक टाइगर इनसाइड ब्रेकफास्ट பார்த்தீங்கன்னா ஆளும் எத்தி ரொட்டி மாதிரிங்க देखिए बंडू बोल के मना त्या साइडला घे ना मग मदर टाइगर प्लस 3 कप टोटल 4 कॉलर वाली ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தடோபாவில் செகண்ட் டே வைல்ட் லைஃப் சஃபாரிங்க. ஆனால் நம்ம இங்கே ஸ்டே பண்ணிக்கிறது தேர்ட் டே. ஃபஸ்ட் எடுத்ததையும் உள்ளே போகிறேங்க. செகண்ட் டே மார்னிங் சஃபாரி ஃபஸ்ட்டு வெஹிக்கிளில் உள்ள என்ட்ராது. இன்றைக்கி ஃபுல் டே சஃபாரிங்க. மோகர்லி ஜோன், மோகர்லி கேட். டைம் பார்த்தீங்கன்னா 5:45 தான். காலையில் 5:50 பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு நார்மலாக தாங்க இருக்குது. ரொம்ப கோல்டுன்னு சொல்ல முடியாது. yesterday 7:30 कॉलर वाली के पिकअप इस साइड गए थे காட்டுக்கோழி தாங்க அதிகமாக அதோட சவுண்டு தான் கேட்க முடியுது. நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. நல்ல கிளைமேட்டு, லைட்டாக கூலிங்கு, மிஸ்டி வியூ. இங்கே ப்ரைமரி வைல்ட் அனிமல்ஸ்னு பார்த்தீங்கன்னா டைகர், லெப்பர்ட், ஸ்லாத் பியர், வைல்ட் டாக்ஸ். இந்த ஃபாரஸ்ட் சஃபாரியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரோட் ட்ராக் இருக்குது. சஃபாரி போகிற வழியில் சம்டைம்ஸ் மெயின் ரோட்லேயே டைகர் எல்லாங்க ரோட் கிராஸ் ஆகுதுங்க. ரோட்லேயே வெயிட் பண்ணுது. लेक नेम भैया ताड़ोबा लेक ये खाली एक नेचुरल लेक ओके सांबर डियर स्पॉटेड सांबर डियर मला जुन्नर रस्त्याकडून एक आवाज करत गेली. कोणता होता माहित नाही आता. crocodile நிறைய இருக்குங்க இந்த தடோபா லேக்கில். लिजर्ड मॉनिटर लिजर्ड கிராஸ் லேண்டுங்க ஃபுல்லாக ஓப்பன் ஏரியா. tiger crossed this area. Long sighting or close? Long. This area famous for hunting. Yeah. ये यानी कि ताड़ोबा का सबसे बड़ा मेडो. Evening time hunt.
தடோபாவோட மசைமர பிளேஸுங்க. இங்கே வந்து ஈவினிங் டைமில் நைட் டைம்லலாம் கண்டிப்பாக ஹண்ட்டு நடக்கும். இங்கே டீர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஓப்பன் ஏரியாவில் தான் ஸ்டே பண்ணுவோம். ஸோ டயர் லெப்பர்ட் ஹண்ட்டெல்லாம் இங்கே அதிகமாக வரலாம். செம்ம டீஸ் கால்லாம் வருது. பட் வெயிட் பண்ணால் டயர் பார்க்க முடியும். இன்சைட் டயர் இன்சைட் road crossing. ये तो पसंद नहीं था. Well done. होतं का काही भाऊ इकडं? काही होतं? सध्या काहीच नाही. இங்கே இருக்கு போகுது. Going inside. Well done. Loadage. வேறு லெவலுங்க சாப்பாடு. தூக்கமாக வருது. கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்டாண்டிங்கில் நிற்கலான்ட்டு. பேர்ட் பாருங்க. இந்த மாதிரி நிறையா பில்லர்ஸ் இருக்குங்க. இது வந்து ரொம்ப பழமையான பில்லருங்க. நம்ம 350 வருஷம் ஓல்டு பில்லர்ஸ். 6:30-7 बजे बस 2-3 गाड़ियों को बच्चे दिखे, कॉलर वाली के बच्चे, तो उसी के लिए ट्राई करने वाले अपन. हाँ, मॉर्निंग 115 plus total Tadoba and the tigers. core buffer. This Mogarli Gate zone 8 to 10 tigers. 8 to 10 20% area is open tourism. Okay, today we can see how many tigers. Possible. ரொட்டி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆலு மெத்தி ரொட்டி மாதிரிங்க, நல்லாயிருக்கு. அது சாஸு பனானாலாம் கொடுத்துருக்காங்க. அது டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே தடோபாலங்க மொகர்லி ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சஃபாரி முடிஞ்சு. பட் இருந்தாலும் இங்கே டைகர் சைட்டிங்லாம் ஆச்சுன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா 100 to 400 mm ரேஞ்ச் தான். ஸோ இங்கே கேட்டுக்கு முன்னால் ஷாப் இருந்துச்சு. அங்கே வந்து ரெண்டலுக்கு விட்டுறாங்க. பைனாக்குலர் லென்ஸு, கேமரா பாடி எல்லாமே வந்து 1 டேக்கு வந்து இவ்வளோ ரேட்டுங்கிற மாதிரி நம்ம வந்து பைனாக்குலர் 200 rupees வாங்கியிருக்காங்க. நம்ம 1 டே சஃபாரியில் லஞ்ச் வந்து நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணுங்க. ஸோ மொகர்லி மெயின் கேட் வந்துட்டு லஞ்ச் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 o'clock போல் நம்ம ரிட்டன் போகும்போது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே லெப்பர்ட் உட்காந்துட்டு இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைகர்னு நினச்சோம். பட் புஷஸ் பார்த்த மாதிரி பாதி வந்து புஷஸ்குள்ளே இருந்தது, டெயில் மட்டும் ரோட் சைடில் இருந்தது. வெஹிக்கிளை பார்த்தியும் சடனாக உள்ளே போயிடுச்சுங்க. அப்புறம் தலை மட்டும் வெளியே நீட்டி வெஹிக்கிளை பார்த்துட்டு இருந்தது. ரோட் சைடு வரும் நம்மளால் கிளியராக பார்க்க முடியும்னு கைடு லாங் டிஸ்டன்ஸ்லேயே வெஹிக்கிள் நிறுத்திட்டாங்க. பட்டு ரோட் சைடு வரவே இல்லைங்க. புஷஸ்குள்ளார தான் இருந்தது. புஷஸ்குள்ளார இருந்து வெஹிக்கிளையே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு
ஸ்லோவாக அப்படியே மூவ் ஆகி புஷஸ்குள்ளார போயிடுச்சுங்க. லெப்பார்டு வந்து ரோட்லேயே வந்து நின்றுட்டு இருந்ததுங்க. சடனாக நாங்கள் பேசிட்டு பக்கம் விட்டுட்டோம். அப்புறம் வண்டி வரதை பார்த்துட்டு அது லைட்டாக உள்ளே போயிடுச்சுங்க. அப்படியே கிளியராக எடுக்க முடியல. Tiger bug mark and fresh here. 1 minute. Putri itu mang dalam ni dah. Female. कोणती हो? कोणती हो? Sighting, how long it's on road? Around 8 minutes. 8 minutes in road only. നിങ്ങൾക്ക് ഹെഡ് ഓൺ ആയിരുന്നു. ഇങ്ങോട്ട് വരുന്നുണ്ട്. എന്തായിരുന്നു എനിക്ക് അവർക്ക് വിട്ടാൽ ഞാൻ കിട്ടുമായിരിക്കും. 10 minutes before tire sighting நம்மளோட இன்னொரு வண்டிக்கு வந்து சைட்டிங் கிடச்சிருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:45. லஞ்ச் வந்து கொண்டு வந்தாச்சு. சிக்கிட்டேங்க கையில் இருந்துச்சு. ஏதோ பிடிச்சிருக்க மாட்டிருக்கு பட்டர்ஃப்ளை. இதென்ன வெட்டுக்கலைங்க. இது வந்து பட்டர்ஃப்ளை பிடிச்சிருந்தது. நான் பட்டர்ஃப்ளை நினச்சிட்டு எடுத்தா இது கையில் விட்டுச்சு. நல்ல வேலை கடிக்கல. இந்த மாதிரி காட்டுக்குள்ளார வரும்போது கையை வச்சுட்டு கம்மனு இருக்கணுங்க. இல்லைன்னா ப்ராப்ளம் தான். ஒன் டே ஃபுல் சஃபரிங்க. காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் காட்டுக்குள்ளார சுற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொண்டு வந்துருந்தாங்க. ஃபாரஸ்ட் சார்பாகவே சஃபாரியில் கொடுத்துட்டாங்க. லஞ்ச் வந்து நம்ம முன்னாடியே நம்ம வெளியே சொல்லிட்டோம். கொஞ்சம் லஞ்சுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் நம்ம போய் கேட்டுக்கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2:30 ஆயிடுச்சுங்க. இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாட் க்ரீன் சேனல் ஓனர் பிபினோடையும் பிக்கோலின் சேனலோட ஓனர் கொல்லின் அவரோடையும் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறேங்க. ஃபஸ்ட் டைமு இவங்களோட சேர்ந்து வைல்ட் லைஃப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். தடோபாக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் டைமு, இவங்களுமே வந்து ஃபஸ்ட் டைமு. பட் கொல்லின் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்திருக்கீங்கல்ல? தடோபா வரல, தடோபா ஃபஸ்ட் டைம் தான். நமக்கு ஃபஸ்ட் டைம் மாதிரியே தெரில. ஆல்ரெடி இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எல்லாமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு எந்த டிஃபிகல்ட்டிஸுமே இல்லை. நம்ம பாட்டுக்கு வந்து வைல்ட் லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜாலியாக போயிட்டுருக்கேன் ட்ரிப்பு. டயர் சைட்டிங்கு காலையில் வெயிட் பண்ணோம் டயர் ரோடு கேட்குதுன்ட்டு. ஆனால் அங்கே அப்போ சைட்டிங் ஆகலை. நம்ம வேற ஒரு இடத்துக்கு வந்து வேறு டயரை பார்க்கலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து டயர் வந்து குட்டியோட சைட்டாக இருக்குது. உள்ளே போயிடுச்சுங்களாமா.
காட்டில் ஒயில்ட் டாக்ஸை வந்து சைட் பண்ணுறது ரொம்பவுமே ரேருமாங்க. லெப்பர்ட் டைகர் எல்லாம் கூட நம்மளால் பார்க்க முடியும். ஒயில்ட் டாக்ஸோட சைட்டிங் ரொம்பவுமே ரேருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த தடோபா ஃபாரஸ்ட்டில் மொகர்லி கேட்டில் வந்து நம்மளால் ஒயில்ட் டாக்ஸ் ஃபேமிலியை வந்து சைட் பண்ண முடிஞ்சது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஒயில்ட் டாக் இருந்துச்சு. எதையோ தேடிட்டு இருந்தது. என்னென்னு பார்க்கும்போது பக்கத்தில் சாம்பார் டீஸோட குரூப் இருந்தது. சாம்பார் டீரை வந்து ஹண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி அந்த குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்ததுங்க. நம்ம கண்ணு முன்னாலேயே சாம்பார் டீஸை வந்து சேஸ் பண்ணிச்சு எல்லா ஒயில்ட் டாக்ஸும் சேர்ந்து. பட்டு கில் பண்ணலின்னு நினைக்கிறேங்க. எல்லா சாம்பார் டீரும் குரூப்பாக இருந்ததுனால ஒயில்ட் டாக்ஸ் சடனாக அட்டாக் பண்ண முடியல. ஸோ ஆனால் கண்டினியூஸாக அந்த சாம்பார் டீஸ் குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருந்ததுங்க. ஒயில்ட் டாக்ஸோட ஹண்டிங் ரேட் பார்த்திங்கன்னா 90% சக்ஸஸ் ஆயிருங்க கண்டிப்பாக. ஏன்னா இது குரூப்பாக வந்து பிளான் போட்டு ஒரு அனிமலில் வந்து டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணி அது சாகாமையே பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதோட ஹண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கொடூரமாக இருக்கும். ஒரு அனிமலை வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுதுன்னா அந்த அனிமலை வந்து அட்டாக் பண்ணும்போதே அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அந்த அனிமலை வந்து ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே எல்லா ஒயில்ட் டாக்ஸும் சேர்ந்து கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுங்க ஃப்ரெஷ்ஷாக வேறு அனிமலை வேட்டையாடுறதுக்கு. ரொம்பவுமே டேஞ்சரஸான அனிமலுங்க. சம்டைம்ஸ் வந்து லெப்பர்டு டைகர் எல்லாமே தனியாக மாட்டுச்சுன்னா இந்த ஒயில்ட் டாக்ஸ் வந்து குரூப்பாக அதையே கூடி ஹண்ட் பண்ணி சாப்பிட்ருங்க. நம்ம இந்த தடோபா வைல்ட் லைஃப்பில் கூடி ஒரு டைகரோட குட்டிகளை வந்து ஒரு குட்டியை வந்து ஒயில்ட் டாக்ஸ் தான் வந்து அடித்து சாப்பிட்டதாக சொன்னாங்க. 4 குட்டி இருந்தது, 3 குட்டி தான் இப்போ பெண்டிங் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒயில்ட் டாக்ஸ் வந்து அந்தளவுக்கு டேஞ்சரஸ் ஆனதுங்க. தனியாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இதே வந்து குரூப்பாக இருக்குதுன்னா ரொம்பவுமே டேஞ்சரஸான அனிமல். காட்டில் வந்து வேட்டையாடுறதுல ஒயில்ட் டாக்ஸ் குரூப் வந்து டைகர் லெப்பர்டுக்கு எல்லாமே மேலேங்கிற மாதிரி சொல்லலாங்க. Giant wood spider. घेऊ दे यायले, कारण की थोडा भेटला नाही मग बस सगळं वाजून घेरे घेरे युवराज आहे. नेम युवराज. युवराज. तू त्या साईडले घे लवकर म्हणा. त्या साईडले त्या साईडले घे ना म्हण. घे ना बे. का तू का करत अबे या साईडला दाब. हां कर सरट कर. जाऊ दे. अबे यार पूर्ण ब्लॉक करताय तू. जाऊ दे. होगात मागे पर्यंत घे. இந்த மேல் டைகர் பார்த்திங்கன்னா மொகர்லி கேட்டில் ரொம்பவுமே ஃபேமஸான மேல் டைகர். இதோட நேம் பார்த்திங்கன்னா யுவராஜ். இதோட ஏஜ் பார்த்திங்கன்னா 7 இயர்ஸு. நமக்கு டைகர் சைட்டிங் கிடைக்காதான்னு காலையிலேருந்து தேடிட்டு இருந்ததுக்கு வேறு லெவலில் டைகர் சைட்டிங் அமைஞ்சதுங்க. அதுவும் மெயின் ரோட்லேயே டைகர் அப்படியே கெத்தாக அந்த நிறையா வண்டி நின்றுட்டு இருந்தது. அதுக்கு நடுவில் அப்படியே போல்டாக நடந்து வருதுங்க. சூப்பராக இருந்ததுங்க. டைகர் சும்மா கம்பீரமாக இருந்தது பார்க்குறக்கு. இந்த சைட்டிங்கு காட்டுக்குள்ளார பார்க்குறது வேறு, இந்த மாதிரி மெயின் ரோட்டில் பார்க்குறதுங்கிறது ஆடட் அட்வான்டேஜ் தான். நமக்கு கிளியராக பார்க்க முடியும் டைகரை. புஷஸ்குள்ளாரெலாம் பார்த்தோம்னா கிளியராக தெரியாது. மெயின் ரோட்டில் வந்து ஃபுல்லாக அழகாக டைகரை வந்து கம்பீரமாக பார்க்க முடிஞ்சது. காலையிலேருந்து வெயிட் பண்ணதுக்கு நல்ல சைட்டிங்க. ரொம்பவுமே போல்டு டைகரு. ஒரு இடத்துல வந்து வெஹிக்கிள் வந்து பிளாக் பண்ணதுனால புஷஸ்குள்ளார போச்சு. माझ्या साईडला काढा.
आपली साईड धरून चालला असता आम्ही घ्यायचो तर गेलं पळतो இந்த யுவராஜ் சாகரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸுங்க. இந்த டைகர் பார்த்தீங்கன்னா அதே யுவராஜ் டைகர் தாங்க, மெயின் ரோட்டில் பார்த்த டைகரு. நம்ம வேற ஒரு இடத்துல வெயிட் பண்ணோம். டைகர் வந்து ஃபாரஸ்ட்குள்ளே என்டர் ஆகிட்டு இந்த வழியாக வெளியே வருங்கிற மாதிரி நம்ம அங்கே வெயிட் பண்ணோம் கொஞ்சம் நேரம். பட் சாம்படீஸோட கால் வந்து வேற ஒரு இடத்துல கேட்டுச்சு. சடனாக டிரைவரு கைடு வேற ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்ததையும் பார்த்திங்கன்னா டைகர் அப்படியே கெத்தாக நடந்து வருதுங்க நம்ம வெஹிக்கிளுக்கு ஆப்போசிட் சைடில். மெயின் ரோட்டில் பார்த்தா அதே சைட்டிங் காட்டுக்குள்ளார இப்போ ஆஃப் ரோடுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ரொம்ப நேரம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து மொபைல் ஃபோன் அலௌடு இல்லைங்க. ஸோ நம்ம சஃபாரி வெஹிக்கிளில் மொபைல் ஃபோன் கொண்டு போயிருந்தாலும் அவங்க வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த பாக்ஸ்குள்ளார நம்மளோட ஃபோனை வாங்கி லாக் பண்ணிடுவாங்க. ஸோ சஃபாரி முடிஞ்சிருந்தீங்கன்னா நம்மளால் ஃபோனை திரும்ப வாங்க முடியும். நம்ம ஃபோன் யூஸ் பண்ண முடியாது இந்த ஃபாரஸ்ட்டில். நம்ம கேமராவும் பார்த்திங்கன்னா சடனாக ப்ராப்ளம் ஆகிடுச்சு மெயில் டைகர் சைட்டிங். அப்போ நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ நம்மகிட்ட இருந்தது டிஜே கேமராவில் தான். அதில் தான் வந்து மேல் டைகர் சைட்டிங் ஃபுல்லாமே நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. ஓரளவுக்கு சுமாராக தாங்க இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மட்டும். थोड़ी घे थोड़ी एक काम करता टर्निंग वर जाऊ दे दोघं जण जाऊ दे टर्निंग वर जाऊ दे तू वागत त्या साईडला हा उपर जाऊ दे मागे आता जाऊ दे जाऊ दे रोडवरची गाडी can you keep घे बसते गाडी नाही तर काय जो गाडी भाऊ एक सेकंड मोबाइल नहीं नो मोबाइल
bye. Kita standar kotak kotak. Kita dulu kotak. Hah? Oke, थोड़ा पूरा. Oke? अपन हेड ऑन के लिए इतना कर रहे थे यहाँ से हेड ऑन के लिए तो सबकी है வெரி ரேர் சைட்டிங் திஸ் ஹாப்பி ஒன் டே ஃபுல்லாக வெயிட் பண்ணதுக்கே லாஸ்ட் மினிட்ல நல்ல சைட்டிங் കടിച്ചു പിടിച്ചിട്ട് കടുവ നീട്ടി തരണേ ट्राई करें चलो भैया टाइगर चेक करें हो गया चलो Here tiger sighting happened? साइड पे वो अंदर आएगी இங்கே ஒரு டயர் வந்து சைட் ஆகிருக்கு வித் கப்ஸ் ஆர் சிங்கிள் டயர் कप्स நம்ம மேல் டைகரை இவ்வளோ க்ளோஸில் பார்த்த ஷாக்கிங்லேருந்து மீள்றக்குள்ளார கைடுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனுங்க வேறொரு இடத்துல ஃபீமேல் டைகர் வந்து கப்ஸோட சைட் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததையும் சடனாக டிரைவர் நம்மளை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு அப்படிங்க வந்ததையுமே பார்த்திங்கன்னா ஃபீமேல் டைகர் புஷஸ்குள்ளார வெளியே வந்துச்சு உள்ள குட்டியெல்லாம் விளையாடிட்டு இருக்கிற சவுண்ட்லாம் நம்மளால் கேட்க முடிஞ்சுங்க புஷஸ்குள்ளாரேருந்து வெளியே வந்துச்சு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறையா வெஹிக்கிள் இருந்துச்சுங்க இந்த இடத்துல தான் வந்து காலையில் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் ஃபீமேல் டைகர் குட்டியோடு உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு சாம்பாடீஸோட கால் எல்லாமே வந்துச்சு காலைல 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த இடத்துலையே தாங்க சுற்றிட்டு இருந்தோம் டைகர் வெளியே வந்தால் நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு சாம்பாடீஸ் காலில் அங்கங்கே மாறி மாறி வந்துட்டு இருந்தது ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் குட்டியோடு நம்ம டைகர் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு பட் காலையில் நமக்கு வந்து சைட்டிங் அமையவே இல்லை ஸோ நம்ம லஞ்செல்லாம் முடிச்சுட்டு வேறு லெப்பாடு ஃபீமேல் டைகர் இன்னொரு வண்டிக்கு மேல் டைகர் எல்லாம் சைட்டிங் முடியும் போது நமக்கு வந்து காலையில் வெயிட் பண்ண இடத்துல வந்து டைகர் சைட் ஆயிருக்குன்னு டிரைவர் நம்மளை இங்கே கூப்பிட்டு வந்த அப்படி புஷஸ்குள்ளே வந்து ஃபீமேல் டைகர் வெளியே வந்துச்சுங்க பக்கத்தில் ஒரு சின்ன பாண்டு மாதிரி அங்கே தண்ணி குடிக்க போக மாட்டிருக்குங்க
இந்த டைகரோட பேர் பார்த்தீங்கன்னா காலர் வாலின்னு சொல்லிட்டுங்க. இதுக்கு வந்து 3 குட்டி இப்போ இருக்குங்க. மொத்தம் 4 குட்டி போட்டிருக்கு. அதில் ஒரு குட்டியை வந்து வைல்ட் டாக்ஸ் வந்து ரீசெண்டாக ஹண்ட் பண்ணி கில் பண்ணிருச்சுங்க. இப்போ 3 குட்டி இருக்குது. 3 குட்டியுமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருந்தது. அதோட சவுண்ட்லாம் நம்மளால் கேட்க முடிஞ்சது. ஒரு குட்டி மட்டும் நம்ம ரொம்ப க்ளோஸில் பார்த்தேங்க. இந்த ஃபீமேல் டைகருக்கு காலர் வாலின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, ஒரு 3 இயர்ஸ் ஏஜ் இருக்கும்போது மைக்ரேஷனில் இந்த டைகரோட மூமெண்ட்டை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு வேண்டி காலர் ஐடி பொருத்தி இதோட மூமெண்ட்டை வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் காலர் வேலி ஃபீமேல் டைகருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப நேரம் அந்த இடத்துல வெயிட் பண்ணோம். கரெக்டாக கைடு வந்து ஒரு இடத்துல நிறுத்தினாங்க, டைகர் இந்த வழியாக வரும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டைகர் வந்து நம்ம வண்டி பக்கத்துலேயே ரொம்ப நேரம் நின்று ஒரு வார்னிங் சவுண்ட் மாதிரி போட்டுருந்ததுங்க. வேறு லெவலில் இருந்தது. நம்ம வண்டிக்கும் டயருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 அடி தான் கேப்பு. இவ்வளோ க்ளோஸில் வந்து டயரை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். மேல் டயரும் இந்த ஃபீமேல் டயரும் நல்ல சைட்டிங். फोटो खींचूंगा इकडेच येणार होती इकडंच உள்ளுக்குள்ளே இருக்குங்க. 2-3 டைகர் 3-4 இருக்க மாட்டேன் டைகருங்க. மொத்தம் 3 கப்ஸுங்க டோட்டல். மதர் டைகர் ப்ளஸ் 3 கப்ஸ் टोटल 4. कॉलर वाली टाइग्रेस विथ 3 कप्स टोटल 4 आर इनसाइड. അതിൽ ലൈറ്റ് ഉണ്ടാവില്ല. ഇല്ല ക്ലിയർ ഉണ്ട്. प्लेइंग छोटा टाइगर्स. साउंड टाइगर साउंड. कॉलर वाली मदर नेम लारा. ये जब सब एडल्ट थी 2 इयर्स ओल्ड ओके. तभी उसको रेडियो कॉलर किए थे. क्यों? इसलिए कि कौन सा एरिया पकड़ सकती है, किस जगह पे वो माइग्रेट हो सकती है, फॉरेस्ट डिपार्टमेंट की इंफॉर्मेशन के लिए. ओके. जब इसने फिक्स एरिया किया खुद का, ओके. तब इसका कॉलर निकाल लिए. ओके. अभी क्या नाम रखने का? कॉलर वाली. वैसे नाम पड़ गया.